இந்த முகநூல் வாயிலாக, பேஸ்புக் வாயிலாக இந்த நாளில் தேவனை ஆராதித்து தொழுது துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நாளை தேவன் தரும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் சுதந்திரித்து அவர் நல்லவரென்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம இந்த நாளில் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம் யாவரும் ஆராதிப்போம். நம் கண்களை மூடி அவர் சமூகத்தில் முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிப்போம். எங்கள் மகா இறக்கமும் தயவும் நீதி நிறைந்த பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் காண முடியாக மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து தொழுந்து மகிமைப்படுத்தி உயர்த்தி உம்மடையிலே நாங்கள் கிட்டி சேரும்படியாக மகிமையான வார்த்தைகளை இந்த நாளிலே கேட்க முடியாக, இந்த கிருபை கொடுத்த வார்த்தைகளை கேட்க முடியாக, எங்களை ஜீவனை கொடுத்த வார்த்தைகளை கேட்க முடியாக, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாக, எங்களை பலப்படுத்தி எங்களை ஆஸ்வதிக்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாக, ஒரு சமாதானத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாக, ஆறுதல் கொடுத்து இலைப்பாறு செய்கின்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாக இந்த நாளில் அழைத்த தெய்வமே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, தொதிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதுமாக கண்மணி போல எங்களை காத்து ரட்சித்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உன்னதமான மறைவிலை எங்கள் மறைத்துக் கொண்ட தெய்வமே, எங்கள் வலதுபுறத்தில் நிழலாய் இருக்கிறீரே, எமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு நாங்கள் தொதிக்கிற தகப்பனே, எண்ணத்திலே வாஞ்சியா இருக்கிற அவனை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வமே ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதுமாக கடந்த நாட்கள் முழுவதுமாக சகல பொருளாதாரங்களிலிருந்து சகல தீமைகளிலிருந்து சத்தம் கிரிகளிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து விடுதலையாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மையோடு தேவனோடு தகப்பனே கிருபையோடு ஆசீர்வதித்து தேற்றி ஆற்றி இளைப்பாறு செய்தவருடைய இறக்கங்களை நாங்கள் போட்டுக்கிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வ எண்ணை நாங்கள் உண்மை நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. தகப்பனே கொடாத கொடு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே நன்றியோடு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கோ நன்மை குறைவுபடாது என்று வாக்கு பண்ணினரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. தேடும்படியான ஒவ்வொரு நாளும் உணவளித்தீரே, அதற்கு நன்றி தகப்பனே. உமோடு கிட்டி சேரும்படியான பாக்கியம் கொடுத்ததே உங்களுக்கு நன்றி. உமோடு உருவாடி மகிழும்படியான ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆஸ்வதித்ததே உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்மைகளை நாங்கள் புசிக்கவும் ஆண்டவரே கிருபை பாராட்டி என்னாலும் தகப்பனே எங்கள் போதுமானவராய் இருக்கிறதே, அதற்காக நன்றி சுவாமி. பரிகாரியாக எங்கள் வாழ்விலே வெளிப்பட்டு இன்னமும் தகப்பனே எங்கள் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஆசீர்வதித்தருளி விடுதலையோடு நடத்தி வந்து ஆண்டவரே உடைய அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமில்லை. என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. எங்கள் கூட அரங்களை அசைபாடுகிறீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே நீர் தலைவராக இருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அசைபாடி கொண்டிருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்கள் ஆளுகை செய்து அருளும்படியாக உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேசுவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அன்றையும் திருமணத்தினாலே அழைக்கப்பட்டதா தேவனத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலம நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று சொன்ன தெய்வமே நன்றியோடு வைத்திருக்கிறோம் சுவாமி. உம்மிடத்தில் அன்பு நம்முடைய அடியாரும் ஒவ்வொருவரும் அன்றைய நன்மைகளை புசிக்க அன்றைய சட்டத்தை மேற்கொள்ள இந்த நாளில் திரும்பி பாராட்டி ஆசீர்வதித்து அருளும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒவ்வொரு மேற்கொள்ள நாமத்தினால அன்றைய உடைய தாசராக ஊழியருக்காக சோதரிக்கிறது சுவாமி. எம்மட்டமா நடத்தி வந்த நம்முடைய இறக்கங்களுக்காக தெய்வங்களுக்காக திருமைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கண்ட தகப்பனே உடைய மகிமையை நீர் மறைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால உடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி. நாளுக்கு செய்த ஆசீர்வதித்தோம்
ஆண்டவரே நன்றியோடு எனக்கு சொல்லி ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்னம் உங்க மகிமை உங்களுடைய இறக்கம் உங்க தயவு ஆண்டவரே இந்த கிருபை எங்களை சோர்ந்து கொண்டதற்காக நன்றியோடு எனக்கு சொல்லுகிறோம் சுவாமி. அப்பா உங்க நன்றி சுவாமி. இந்த நாள் நல்லது சொல்லி இந்த மகிமையானது என்று சொல்லி இந்த மகத்துவமான நாள் விடுதலை நாள் சமாதானத்தின் நாள் என்று ஒவ்வொரு விசுவாசத்தை ஆண்டவரே அருளும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தின் சுதந்திரத்துக்குள்ள இந்த நாமத்தை மகிழ்ப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை பொருட்படுத்த நடத்தி கொடுக்கும்படியாக நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாமத்தினால ஆசீர்வதிகள் சுவாமி. நன்றியோடு எனக்கு சொல்லுகிற தகப்பனை போட்டுக்கிறோம் ஆண்டவரே, போட்டுக்கிறோம் ஆண்டவரே, சொல்லுகிறோம் சுவாமி. பொருட்படுத்துகிறோம் ஆசீர்வதி. எல்லா சொல்லிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரை சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுமா ஈடு இணையில்லா நாமத்தினாலே உங்களை ஒரு வாழ்த்து வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த நல்ல காலங்களிலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. உங்கள் வீடுகளே கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் தாமே நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவாராக. உங்கள் வாயிலாக, பேசும் வாயிலாக, யூடியூப் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 63வது பாடல். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கிறேன். 63வது பாடல். நானே
கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பாராக. கர்த்தர் எல்லாத்தையும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லாத்தையும் விலக்கி என்னை காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவிவரும் நன்மனதை பார்க்கிறேன். வாழ்க்கையும் அடைந்தவற்றை நான் பார்க்கிறேன். உதவிவரும் நன்மனதை பார்க்கிறேன். வாழ்க்கையும் அடைந்தவற்றை நான் பார்க்கிறேன். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவிவரும் நம்மை நோக்கி பார்க்கின்றேன். வாழ்க்கையும் படைத்தவற்றை நான் பார்க்கின்றேன். உதவிவரும் நம்மை நோக்கி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாய் தன் காலங்களை மறப்பாலோ அவள் மறந்து நின்றாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. தேவாதி தேவன், ராஜாவியா, நீர் எனக்கு போதுமா, நீர் எனக்கு போதுமானவரே, இதுதான் எனக்கு போதுமானது.
துதி கனம் மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. ஹalleluya. இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக துரிதமாய் நான் உங்களை கொண்டு போக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானபடி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பக்தியோடு கூட ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்பட்டு கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஹalleluya. 2 நாள் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற சனி ஞாயிறு மன்னிக்கிறோம், வருகிற வெள்ளி சனி 2 நாள் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஓடி வந்து நாம் ஜெபித்து நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கடந்து போகிறோம். ஆகையினால் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு மன்னிக்கவில்லை, பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்து இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய செவிகளை கர்த்தர் திறப்பாராக, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்ற தேவ தாசனுக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக ஹalleluya, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹalleluya, ஹalleluya. எனக்கு பிரியமான தேவச்சனமே, தகப்பனுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய ஆஸ்தி இந்த நாட்களில் அல்ல, வேதாகம நாட்களிலே தகப்பனுடைய ஆஸ்திகள் பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது, ஹalleluya, என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு வயது தேவையில்லை, என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு பணம் தேவையில்லை, என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வதற்கு நீ ஞானவானாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஆள் என்று பார்க்க மாட்டார், எவ்வளவு சிறிய ஆள் என்று பார்க்க மாட்டார், நீ சபைக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறாய் என்று பார்க்க மாட்டார். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களிலும் நீங்க என்னிலும் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உனக்கு அற்புதம் செய்வதற்கு வயது தேவையில்லை, உனக்கு அற்புதம் செய்வதற்கு நாட்கிழமை தேவையில்லை, உனக்கு அற்புதம் செய்வதற்கு நீ நல்லவனா கெட்டவனா ஆண்டவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக் கொள்வாய். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஹalleluya, ஹalleluya. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சற்று அந்த இடத்தை கவனித்து பாருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது சொல்றார் பாருங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். ஹalleluya. உத்தமன் அப்படின்னா என்னங்க? நம்ம சொல்லுவோம், அவன் ரொம்ப உத்தமமாரி பேசுறானே. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனை வந்த ரொம்ப உத்தமமாரி, இந்த பாஸ்டர் ரொம்ப உத்தமனா பேசுறார், இந்த சகோதரன் ரொம்ப உத்தமனா பேசுறார். செய்கிற தப்பெல்லாம் செய்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கும் போது உத்தமனா நிற்கிற
செய்யறவனை பார்த்து உலகம் அப்படிதான் பேசும். நீ செய்யறது தவறு சொல்றவனை பார்த்து உலகம் அப்படிதான் பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே வனாந்தரத்திலே அடி போறார். 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியா போகும்போது ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படி போறாரு. 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டையை விளக்கிறதுக்கு ஒரு போறார். தேவாலய சண்டை போடாதீங்க, அன்பா இருக்கப்பா. நான் இப்படி இமேஜின் பண்ணி பேசுறேன். இப்படி இருக்கிற பைபிள் கேட்கிறாரு. உடனே அந்த இருவரும் மோசையை பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? எப்பா, நேற்றுதான் ஒருத்தன் அடிச்சு மண்ணுல போச்ச கொலை பண்ணிட்டு இப்ப நீ எங்களை ஜட்ஜி பண்ண வந்துட்டியா? இன்னைக்கு எங்களை ஜட்ஜி பண்ண வந்துட்டியா? எனக்கு பிரியமான தேவச்சன், தேவனுக்கு முன்பாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் உத்தமனாக நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நடத்த விரும்புகிறார். ஆமென். நீ பாவி என்று உலகம் சொல்லும், உனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தங்கள் உலகம் சொல்லும். நீ என்னைக்கோ செய்த பாருங்க அந்த தவற இன்னைக்கோ மனசுல வச்சுட்டு இந்த உலகம் சொல்லும், அவன் அயோக்கியம் வருது. அல்லேலூயா. அவன் அயோக்கியம், அவன் திருடர், அவன் பொய்க்காரன். என்னைக்கோ நீ செய்த பாரு அதை வச்சு இன்னைக்கும் பேசுவாங்க. நீ பரிசுத்தவான மாறி நீ ஊழியக்காரன் ஆனா கூட அவனோட வாடா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம். எனக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. அந்த பட்டத்துல இதுவும் ஒரு பட்டம். உருப்படாதது. என்னப்படாது? உருப்படாதது. காணிக்க காசை கையாடிட்டான். அது மாத்திரமா அவளுக்கு ஊழியர் செய்யறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அவன் கொண்டாட்டி ஊழியத்தின் மேல ஆசை இல்லை. ஊழியத்துக்கு அந்த புள்ள அழைக்கப்படவே இல்லை. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிற கொண்டாட்டி நான் ஓடி ஓடி தேடுறேன். எதுக்கு இந்த ஆகார குழம்புன்னு கேட்க? அல்லேலூயா. என் சொந்த கதையை ஓட்ட வரல, என் சொந்த கதையை சொல்ல வரல. இன்னைக்கு உலகம் உன்னை இப்படிதான் முத்திர குத்துன்னு சொல்றேன். உலகம் இப்படிதான் முத்திர குத்தும். ஆபிரகாமை பார்த்து இவெல்லாம் விசுவாசத்தின் தகப்பனா 99 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் நினைக்கல, என்னன்னு எனக்கு 99 வயது ஆகிவிட்டது, இனி எப்படி புள்ள பிறந்த எனக்கு நான் வயது சென்றிருக்கேன் ஆபிரகாம் நினைக்கல. கர்த்தர் சொன்னார், அவர் செய்வார். ஆமென். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? உத்தமமா. அல்லேலூயா. உத்தமத்தை குறித்து தீனத்திற்கு பவுல் எழுதுவார், உன்னை குறித்து எச்சரிக்கையாக. பிரியமான தேவச்சனமே, கற்புல நடக்கையில பேச்சுல எப்படி மாதிரியா? யாருக்கு மாதிரியா? விசுவாசிக்கு மாதிரியா. அல்லேலூயா. ஒரு மாதிரியா இருக்காத, நீ மாதிரியா இருக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு மாதிரியா செஞ்சு விடுறாங்க, ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு தெரியல ஏன் அவங்கள ஒரு மாதிரி அடைகிறாங்க. ஆனா தீமத்துக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நீ அவர்களுக்கு மாதிரியா இருந்தா என்னங்க? ரோல் மாடலர். ஆமென். நீ அவர்களுக்கு ரோல் மாடலர். இன்னொரு எளிமையான வார்த்தையில சொல்லணும்னா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரா ரோல் மாடல்னா தன்னுடைய பெற்றோர். ஆமென். நான் தகப்பன் தான் ஹீரோ. அல்லேலூயா. உண்மையாக சொன்ன தகப்பன் தான் ஹீரோ. அதான் அவர் தான் ரோல் மாடல். நாம எதிலையோ பிள்ளைகளை ரோல் மாடல் ஆக்குறதை விட தேவனுடைய சத்தியத்திற்கு ரோல் மாடல் ஆக்கணும். ஆமென். பிள்ளைகள் முன்பாக கண்களை மூடி சோமனுங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசியுங்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக பரிசுத்த வார்த்தைகளை பேசுங்கள். பிள்ளைகளுக்கு
முன்பாக ஆண்டவரை புகழுங்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக தேவன் செய்த நன்மைகளை சொல்லுங்கள். ஹalleluya. பிள்ளைகளுக்கு நீங்க எந்த சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ, எந்த பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ, எந்த ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறீங்களோ, எப்பேற்பட்ட வெளியே கட்டி இருக்கீங்களோ தெரியாது. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லிக் கொடுங்கள். ஹalleluya. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை சந்திக்க ஆவலாக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு காலையில ஒரு அருமையான செய்தியை கேட்கும்படியா கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அருமையான சகோதரர் ஆண்ட்ரூ ராஜ்குமார் அவர்கள் பெங்களூர் பட்டணத்திலிருந்து லைவ்ல ஒரு வார்த்தை சொன்னார். நான் காலையில வந்துட்டு இங்க உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தேன். அவருடைய டைம் வந்தது. அவரும் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ சொன்னாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுத்தார். அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நீயோ நானோ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போனார். ஹalleluya. நம்ம ஆண்டவரிடத்துல கிண்டல் அடிப்பதோ அல்லது ஆண்டவருடைய சமூகத்தை ஏதோ கண்போன போக்கிலே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போக்குவது பயத்தோடு நடந்து போகும். ஹalleluya. அடுத்தது ஆண்டவர் யாக்கோபுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இங்க யாக்கோபுக்கு கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இன்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பல்கி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் சந்ததியில் பிறப்பார்கள். ராஜாக்களும் சந்ததியிலே பிறப்பார்கள். இது யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம சில நேரங்களில் சொல்லுவோம், யாக்கோபு அண்ணனுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டு போனார். அது தேவனுடைய பிளான். ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய பிளான். தேவனுக்கு தெரியும் நீ நானும் எப்படி இந்த பூமியில இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஹalleluya. ஒண்ணுங்க சாதாரண வீடு கட்டுறதுக்கு எத்தனை பிளான் பண்ணும். எத்தனை அடி ஆழம், எத்தனை அடி அகலம், எத்தனை எங்க என்னது ஹால் வரணும், எங்க டைனிங் ஹால் வரணும், எங்க அது பேர் என்ன சொல்றது கிச்சன் வரணும். எங்க இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இப்போ வாயு மூலை, அக்னி மூலை, குபேர மூலை, வாஸ்து மூலை ஆயிடுச்சு. ஒரு வேடிக்கையாக உண்மையாக நடந்ததை நான் சொல்லி நான் கடலுக்கு போக விரும்புகிறேன். நம்முடைய அருமையான சகோதரர் நிக்கோலஸ் வீட்டுல ஒரு நாள் மேல மாடியில் நிற்கிறோம். அவருடைய அக்கா கணவன் வந்தார். ரொம்ப தப்பான வீடு கட்டுகிறீங்க, அதனாலதான் சில பிரச்சனைகள் எல்லாம். நானே அவங்க பிள்ளைகள் எல்லாம் மேல இருக்கிறோம். என்னதான் அப்படின்னு பார்த்தா அவருடைய கிச்சன் மேல இருந்து வலது பக்கத்துல, நம்ம மேல இருந்து ஏறி பார்க்கும்போது வலது பக்கத்துல கிச்சன் சீரியல்ல வச்சிருக்கிற அக்னி மூலையில. ஆனா அக்னி மூலைக்கு பக்கத்துல என்ன பண்ணிட்டேன், தண்ணி டேங்க வச்சுட்டேன். கிச்சனுக்கு மேலேயே தண்ணி டேங்க் வச்சுட்டேன். அதனாலதான் உடனே அவங்க மக ஒரு வார்த்தை சொன்னா, அந்த அக்னி மூலை பத்திக்க கூடாதுன்னு தண்ணி டேங்க் அங்க வச்சுட்டேன். ஏன்னா எடுத்து ஊத்துறது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் கற்றறிந்ததுல ஓடுது, அவங்க மூல அறிவுல ஓடுது. நீயும் நானும் மூல அறிவுல வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீயும் நானும் முழங்காலில் நின்று வேலை செய்ய வேண்டும். ஆமென். நல்லா தெரிஞ்சுங்க, மூல அறிவுல சாதிக்கணும்
முடிஞ்சு போச்சு நம்ம கதை. மூல அறிவுல பிரசங்கம் பண்ணணும், மூல அறிவுல ஜெபம் பண்ணணும், மூல அறிவுல ஒரு ஊழியத்தை உருவாக்கணும், மூல அறிவுல ஒரு ஊழியத்தை செய்யணும் நம்ம நினைச்சா வச்சுக்கல, அதோடு முடிஞ்சிடும். எது முடிஞ்சிடும்? உலகத்துல உனக்கு குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அதோடு முடியும். பிசாசு ஒரு விஷயத்தை ஏழை தோட்டத்துல வந்து உள்ள நுழைச்சான். என்னன்னு? நீ இந்த கனியை சாப்பிட்டா செத்துடுவ, நான் பண்ணிக்கிறோம். நீ இந்த கனியை சாப்பிட்டா தேவனை போல மாறுவ. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. நீ இந்த கனியை சாப்பிடுகிறதுனால ஆத்மால நீ செத்துருவாட்டாரு. பிசாசு ஒரு வேலை பண்ணா, இந்த கனியை சாப்பிட்டா இல்ல இவங்க 2 பேரும் முடிச்சுக்கலாம். யார? ஆதாமியாவில முடிச்சுக்கலாம். எனக்கு கர்த்தர் காலையில் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது கொடுத்த ஒரு வெளிப்பாடு. ஆதாமியாவால இதோட கதை முடிச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்றதுல சாவாய், அதனால இங்க செத்துருவாங்க. இனி பூமியில ஒரு மனுஷன் என்ற ஒரு சந்ததி இருக்காது அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு திட்டத்தை போட்டு அழகா வந்து ஏவாள்கிட்ட சொல்றான். உடனே ஆண்டவர் அதை பார்த்தார். ஆண்டவருக்கு தெரியாத ஒன்று என்னன்னு? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை தேடினார் என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியெல்லாம் தேடல. ஆண்டவருக்கு தெரியும் பூமி எங்கில் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் நீ எந்த மூலையில் ஒளி இருக்கிற. ஆண்டவருக்கு தெரியும் நீ அடித்தட்டில் எங்க தூங்கி இருக்கிற. ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன பண்ற. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய திட்டம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும். அல்லேலூயா. நிரப்புறது மாத்திரம் இல்ல, நீங்க தான் இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியை இதுவரைக்கும் எந்த பிசாசு ஆண்டுக்குது? மோடியா ஆளுநர் தான். சரிங்களா? மனுஷன் தானே ஆண்டுங்கிறாரு. எந்த விக்கிரகம் ஆண்டுக்குது இந்த பூமியில? எந்த பிசாசு ஆளுக்கு இந்த பூமியை? நல்லா கவனிக்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே மனிதன் தான் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, பிசாசு உன விழத்தல நினைச்சா ஆண்டவர் ஒரு கையை பிடிச்சு தூக்கி நிறுத்துவார். ஆமென். இரண்டாவது, ஆண்டவரை கேட்கும் போது நீங்க இருக்கிறத சொல்லிடும். அல்லேலூயா. இந்த இடத்துல பிசாசு ஏதேன் தோட்டத்தில் இவங்க விழத்தளிச்சு ஆண்டவருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டு ஒளிந்து கொண்டாடி இருக்கிறது. அதே சமயம் ஆண்டவரிடத்துல ஆதாம் பேசுகிறார். என்னன்னு சொல்லி, நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். நம்ம குறைய நம்ம ஒத்துக்கணும், நெஞ்ச நிமித்தக்கூடாது. அல்லேலூயா. தப்பு செய்யணுமா நம்ம குறைய ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும். மீண்டும் தப்பு செய்யக்கூடாது. ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிதான் நடக்குது. எனக்கு பிரியமான தேவஜனமே, யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றியது நிமித்தமாக யாக்கோபு ஓட தாழ்த்தப்படுகிறார். அவர் ஓடி வருகிறார். அண்ணன் எங்க என்ன கொலை பண்ணிடுவானோ, அண்ணன் எங்க என்ன அழிச்சு போட்டுருவானோ பயத்துல வந்துட்டாரு. யாக்கோபு அந்த 35ஆம் அதிகாரம் நீங்க ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா தெரியும். தேவன் முகமுகமாய் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லுவார், நீ பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா ஒரு வேலையை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா ஜெபத்தை நடத்து. ஆண்டவர் சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் உண்டா. ஆண்டவர் சொன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் உண்டா. ஆண்டவர் சொன்னா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு மன்னிக்கணும், யாக்கோப ஆண்டவர் சொல்லி கூட்டு வர, நான் காட்டுற தேசத்துக்கு போயிட்டார். அந்த விசுவாசத்தோடவே யாக்கோபு அந்த தேசத்துக்குள்ள போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இதோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க நான் எந்த சந்ததி தெரியுமா? யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்து யாக்கோபு. ஈசாக்கு பிறந்தார் இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வரல. இந்த தேவனுடைய சந்ததிகளாக ஆண்டவர் நம்மை கோத்திரங்களாக பிரிக்கிறார்.
இந்த யாக்கோபின் சந்ததியில தான் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய முற்பிதா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், நம்முடைய கோத்திர பிதா யாக்கோபு. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளவே ஆண்டவர் சொன்னார், பெருகுவார் நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து பிறப்பார்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தைக்கு ஜீவன். ஆமென். ஏன்னா சர்வ வல்லமை தேவன். ஹalleluya. இதோடு கூட முடிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்போ அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டிவிட்டு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஹalleluya. ஹalleluya. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தல, ஆபிரகாமுக்கு சத்தம் கேட்டது, யாக்கோபுக்கு சத்தம் கேட்டுச்சு. உபாகம புஸ்தகத்துல சத்தம் கேட்கல, உனக்குள்ளவே அவர் வாசம் பண்ண வந்துட்டார். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமுக்கு சத்தம் தான் கேட்டுச்சு. கர்த்தர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. பிதாவாகிய தேவனுடைய சத்தம் தான் கேட்கிறார். யாக்கோபுக்கு கர்த்தருடைய சத்தம் தான் கேட்குது. சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் தான் கேட்குது. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய சத்தம் தான் கேட்குது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய சத்தம் தான் கேட்குது. தாவீதுக்கு கர்த்தருடைய சத்தம் தான் கேட்குது. முன்னோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சத்தம் தான் கேட்டது. புதிய ஏற்பாட்டு சபையே, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவானே, இந்த காலகட்டத்தில் நிற்கிற பரிசுத்தவானாகிய உனக்கு கர்த்தர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க வாசம் பண்றார்? உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமானவர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலே பூமி அதிருமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலே பெண்மான்கள் ஈனப்படுமா? கர்த்தருடைய சத்தத்தை இந்த பூமி கேட்டாலே யாவேஸ் வனாந்தரம் அதிருமா? அப்பேற்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கர்த்தரே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. வல்லமுள்ள தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. இந்த வல்லமுள்ள தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, நீ எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் என் கேள்வி, இதுதான் என் பிரசங்கத்தின் முடிவு, இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய இந்த வார்த்தையினுடைய கருத்து. நம்ம பார்த்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. இப்ப இந்த உபாகமத்தின் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுது, உனக்குள்ள இருக்கு. ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிறாரே, நீ எதை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்? உனக்குள்ள இருக்கிறவரை நீ எப்படி வெளிப்படுத்த? உனக்குள்ள இருக்கிறவரை நீ எப்படி எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்க? ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஓ, என் கையில ஒரு பிள்ளையேறு பெற்ற டைமண்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், பயம். நான் எப்படிதான் அதை வச்சிருப்பேன்? வீட்டுல வச்சு நீங்க பிரசன்ட் பண்ண வந்து நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. ஒரு 4-5 கட்சி வச்சு நல்லா சுத்தி பேக்கெட்ல, அது எந்த பேக்கெட்ல, சைட் பேக்கெட்ல கூட வைக்க மாட்டேன், டிக்கெட் பேக்கெட்ன்றாங்க ஒரு அதில் வைப்பேன். ஏன்னா அப்பப்போ அதை வச்சுதான் தொட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பேக்கெட்ல வச்சு இப்படி பிரசன்ட் பண்ணும்போது நான் இப்படி பேக்கெட்ல கை விட்டேன்னு வச்சுங்களேன், என்ன அடிக்கடி பேக்கெட்ல கை விடுறாருன்னு நினைக்கிறேன். அதனால டிக்கெட் பேக்கெட்ல வச்சுக்கின்னு அப்பப்போ பிரசன்ட் பண்ணியப்போ இப்படி தொட்டு பார்க்கணும், பிரசன்ட் பண்ணியப்போ இப்படி தொட்டு பார்க்கணும். அழிஞ்சு போற வயதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. ஹalleluya, ஹalleluya. அடுத்த வாரம் நிறைய 2 வீலர் சண்டை வந்து நிற்கும். 2 வீலர்ல எவனோ யாராச்சும் விசுவாசிகள் ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்ட 2 வீலர் வச்சுட்டு நிம்மதியா உள்ள உட்காந்து தேவன் ஆராதிக்கல.
நிம்மதியாக உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க முடியுமா? எவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான்னு தெரியாது. கர்த்தர் உன்னை வாழாக்குவார், தலையாக்குவார். ஆனா கொஞ்ச நேரம் இருந்தானா ஒரே போய் துப்புரசிகள் போய் இருந்தானா. அல்லேலூயா. முக்கியமான தேவச்சனமே, நமக்குள்ள அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்குள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீயும் நான் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றுகிறவர்கள். அல்லேலூயா. நீயும் நான் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். நீயும் நான் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். நீயும் நான் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் கைகளை நீக்கும் போதே கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் இந்த சர்வ வல்லமுள்ள மகிமை ஒவ்வொரு ஜனங்களையும் தரும். ஆமென். ஹalleluya. உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதே கர்த்தர் பிசாசின் ராஜ்யங்களை உன்னுடைய பார்வையில் அகற்றிக் கொள்வார். ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை உன்னை சும்மா இருக்க விடாது. உனக்குள்ள இருக்கிற சர்வ வல்லவருடைய வல்லமை உன்னை சும்மா இருக்க விடாது. அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்க சொல்லோ, வியாதியில இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க சொல்லோ, பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி அவர்களுடைய கட்டுகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் உன்னை வைப்பார். ஆமென். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்குள் இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பவனாய் மாறிடுவான். எழுதப்பட்டிருக்கிற உண்மையுள்ள வார்த்தை அவனிடம் இருந்தால் தேவனுக்கேற்ற கனியை கொடுக்கும். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் வார்த்தையாய் நமக்குள் வாசப்படுகிறார். வார்த்தையாய் நமக்குள் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர், யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர், இன்று உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் வாசப்படுகிறார். இந்த வார்த்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல காலவிளக்காய் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் காணப்படுகிற தேவாதி தேவமாய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறேன். கடைசி காலத்திலே ஆண்டவரே இந்த சத்தியத்தை அற்பமான எனக்கு வெளிப்படுத்தினீர். ஒருவேளை இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளை தொட்டிருக்குமானால் 100 மடங்கு பலன் தர வேண்டும் சொல்லிக்கிறேன். இந்த பிள்ளைகள் 100 மடங்கு கிறிஸ்துவுக்கு பலன் தருவார்களா? இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் ஆண்டவரே சபை பிள்ளைகளை, தேசத்து தலைவர்களை வாராத கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமையுள்ள வார்த்தையை அங்கீகரித்து வருகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். சூழலை நல்ல பிதாவே. ஆமென்.